ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓய்வூதியம், தாலிக்கு தங்கம், இலவச ஆன்மீக பயணம் உள்ளிட்ட 10 முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்து அரசு விளக்கமளித்துள்ளது. திருமணத்துக்கு 4 கிராம் தாலி தங்கம் வழங்கும் திட்டம் முதல் மூத்த குடிமக்களுக்கு இலவச ஆன்மீக பயணம், அர்ச்சகர்களுக்கான ஓய்வூதிய உயர்வு வரை பல்வேறு நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. 60 முதல் 70 வயதுடைய 4015 மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகள், ராமேஸ்வரம், காசி மற்றும் அம்மன் வைணவ தலங்களுக்கு கட்டணமின்றி அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மானசரோவர் யாத்திரை மானியம் ரூபாய் 1 லட்சமாகவும், முக்திநாத் பயண மானியம் ரூபாய் 30,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த 2800 ஜோடிகளுக்கு 4 கிராம் தாலி தங்கம் மற்றும் சீர்வரிசைகளுடன் திருக்கோயில் திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு கால பூசை திட்டத்தின் கீழ் 19,000 கோயில்களின் வைப்பு நிதி தலா 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அர்ச்சகர்களின் மாத ஊக்கத்தொகை ரூபாய் 1500ஆக உயர்த்தப்பட்டதுடன் ஓய்வூதியம் ரூபாய் 5000ஆகவும், குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 2500ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் 29 அர்ச்சகர்கள் மற்றும் 12 பெண் ஓதுவார்கள் உட்பட மொத்தம் 46 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 944 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டதுடன் 1351 தற்காலிக பணியாளர்கள் பணிவரன் முறை செய்யப்பட்டுள்ளன. கோயில் திருப்பணிகளிலும் அரசு தீவிரம் காட்டியுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான 352 திருக்கோயில்களில் ரூபாய் 560 கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொத்தம் 4332 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன. ரூபாய் 8436 கோடி மதிப்பிலான 8107 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. 12931 திருக்கோயில்களில் 8100.70 கோடி மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதுடன் நவீன டிஜிபிஎஸ் கருவி மூலம் 2.38 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்பாட்டில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், பழனி முருகன் கோயில் உள்ளிட்ட 19 கோயில்களில் ரூபாய் 1770 கோடி மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சோளிங்கர் மற்றும் ஐயர் மலை பகுதிகளில் கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டுள்ளன. மருதமலையில் மின்தூக்கி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம், 764 கோயில்களில் ஒருவேளை அன்னதானம் வழங்கப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 120 கோடி செலவிடப்படுகிறது. மேலும் 21 கோயில்களில் பயன்பாடற்ற 1074 கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வங்கியில் முதலீடு செய்யப்பட்டு ஆண்டுக்கு 17.81 கோடி வட்டி வருவாய் பெறப்படுகிறது. 294 கோயில்களில் தமிழில் அர்ச்சனை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வடலூரில் 99.90 கோடியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட்டு சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ பாரம்பரிய விருது கும்பகோணம் புகாச்சி ஆபத்சகாயேஸ்வரர் கோயில் புனரமைப்பிற்காக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மருதமலை, திண்டல் மற்றும் குமரகிரி பகுதிகளில் உயரமான முருகன் சிலைகள் அமைக்கும் பணிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் ஆன்மீகம், சமூக நலம், பாரம்பரிய பாதுகாப்பு ஆகிய துறைகளில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அரசு தனது சாதனைகள் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளது. கண்டிப்பா கோயில்களுக்கு ஒரு முக்கியமா நிறைய விஷயம். ஏன்னா நிறைய கோயில்கள் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதே சமயம் நிறைய கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு. பணிகள் மின் தூக்கி இது மாதிரி ரோப் கார் எல்லாம் இல்லாத இடத்துல ரோப் கார் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ எல்லாமே ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம்தான். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.